பெண்களுக்கு சிறிதாக இருக்கிற மார்பகத்தை பெருசு பண்ணுற சர்ஜரிக்கு பேர் தான் பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன். முதல்ல பெண்களுக்கு ஏன் மார்பகங்கள் சிறிதாக இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஜெனட்டிக்கலாக இருக்கலாம். அவங்களுக்கு பிறவியிலே பார்த்திங்கன்னா மார்பகங்கள் சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீடிங் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரெஸ்ட்டு கொஞ்சம் சிரித்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது, ஒரு சாரீ கட்டும்போது அந்த மாதிரி உடல் அமைப்பு நல்லா இல்லாத மாதிரி ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ஏதாவது மசாஜிங் ஆயில் இருக்கா, டேப்லெட்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நிறைய மார்க்கெட்டில் இந்த மாதிரியெல்லாம் அவைலபிள் இருக்குது. பட் அதெல்லாம் நாட் ரிலையபிள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்காது. அதையெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. பிரெஸ்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு ஒரே வழி சர்ஜரி தான். அதில் பார்த்திங்கன்னா 2 வகையான சர்ஜரி அவைலபிளாக இருக்குது. ஒன்று பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டு, இன்னொன்று பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங். 2 பற்றியும் நான் சொல்கிறேன். பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டுங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு இப்போது ஒருத்தவங்களுக்கு பிரெஸ்ட் சின்னதாக இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசு பண்ண விருப்பமாக இருக்குது பிரெஸ்ட்டை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்குன்னு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கப் சைஸ் அவங்களுக்கு ஒரு பி கப் சைஸ், சி கப் சைஸ் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெருசு பண்ணணும், 1 கப் சைஸ் பெருசு பண்ணால் போதுமா, இல்லை 2 கப் சைஸ் பெருசு பண்ணால் போதுமா அப்படிங்கிறத அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ 1 கப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா 150 cc இம்ப்ளான்ட் போதும். இல்லை 2 கப் சைஸ்னால் ஒரு 300 cc இம்ப்ளான்ட் தேவைப்படும். அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து சிலிக்கான் இம்ப்ளான்ட்ஸ் நிறைய பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த இம்ப்ளான்ட்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கி பிரெஸ்ட்டுக்கு கீழே, அதாவது இன்ஃப்ராமேமுலரி ஃபோல்டுன்னு சொல்லுவோம், பிரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு சின்ன இன்சிஷன் அப்படின்னா ஒரு 4.5 ஒரு 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இன்சிஷன் போட்டு பிரெஸ்ட் டிஷ்யூக்கு அடியில் இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்டை வச்சுட்டு சூச்சர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் நீங்கள் அதிகம் பண்ண விரும்புகிறீங்களோ அவ்வளோ சைஸ் ஈஸியாக கிடச்சிருது. ப்ளஸ் உங்களுக்கு சாஃப்ட் பிரெஸ்ட் ஃபீல் பார்த்திங்கன்னா நார்மல் பிரெஸ்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா ஒரு சின்ன ஸ்கார் வருது பிரெஸ்ட்டுக்கு கீழே. ப்ளஸ் நம்ம ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புல இருக்குது. அதை நம்ம ஒரு கான்ஷியஸாக ரொம்ப வேகமாக அதில் அடிபடாத மாதிரி பார்த்துக்க வேண்டியிருக்கும். தென் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்ட். இது என்னென்னா, நம்ம அதிகமாக நம்ம உடம்புல ஃபேட் இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது அப்டமன், தைஸு அந்த மாதிரி ஃபேட் இருக்கிற இடத்துலேருந்து ஃபேட்டை உறிஞ்சி எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை பிரெஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறது, தேவையான அளவு இன்ஜெக்ட் பண்ணுறது. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, அட்வான்டேஜஸ் பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற சதைவை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கொடுக்கறதுனால நேச்சுரல் டிஷ்யூ, அதனால் எதுவும் ஒரு ஃபாரின் பாடி ஃபீல் நமக்கு இருக்காது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஸ்கார் வராது.